4 சென்ட் வடமேற்கு கார்னர் சைட்டில் வடக்கு பார்த்தபடி மெயின் டோரை வச்சு கட்டப்பட்ட இந்த ஸ்பேசியஸான 2 பிஹெச்கே ஹவுஸை தான் இந்த ஷோவில் நாம் ரிவ்யூ பண்ண போகிறோம். லேண்ட் ஏரியா பெருசாக இருக்கிறதுனால எல்லா ரூம்ஸை நல்லா ஸ்பேசியஸாகவே பிளான் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் 2 கார் நிப்பாட்டுற அளவுக்கு பெரிய போர்ட்டிகோ பிளான் பண்ணியிருக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கு. ஒவ்வொரு ரூம்ஸுக்கும் அட்ராக்டிவாக இன்டீரியர் ஒர்க் செஞ்சு வீட்டை செமி ஃபர்னிஷ்ட் 2 பிஹெச்கே ஹவுஸை கட்டியிருக்காங்க. ஃபர்தர் டீட்டெயில்ஸை ஷோக்குள்ளே போய் ஒவ்வொன்றா ரிவ்யூ பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் தமிழ் வீடு சேனல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கோயம்புத்தூரில் சத்தி ரோட்டில் கோயில்பாளையம் பக்கத்தில் பொன்னைகவுண்டன் புதூருங்கிற ஊரில் க்ரீன்ஃபீல்டுங்கிற கம்பெனி ஃபேர்லேண்டுங்கிற பேரில் 120 ஏக்கர்ஸில் மெகா டவுன்ஷிப் ப்ராஜெக்ட் அமைச்சிருக்காங்க. இதில் மொத்தம் 1250 பிளாட்ஸ் இருக்குது. இன்றைக்கி நம்ம ரிவ்யூ பண்ண போகிற வீடு டிடிசிபி அண்டு ரெரா அப்ரூவ்டு இந்த மெகா டவுன்ஷிப் ப்ராஜெக்டில் தான் அமைஞ்சிருக்கு. இந்த லேஅவுட்டில் என்னென்ன அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்கன்னா கிராண்ட் என்ட்ரன்ஸ் ஆர்ச், 24/7 செக்யூரிட்டி, சில்ட்ரன் பிளே ஏரியா, 1 ஏக்கரில் பார்க், பெரிய கிளப் ஹவுஸ், அதில் இண்டோர் ஜிம், இண்டோர் ஷட்டில் கோர்ட், மினி பார்ட்டி ஹால், இண்டோர் கேம்ஸ், ஓப்பன் தியேட்டர், சிசிடிவி கேமரா சர்வேலன்ஸ், சோலார் ஸ்ட்ரீட் லைட், 40, 33 அண்டு 30 ஃபீட் வைட் தார் ரோட், ஓவர்ஹெட் வாட்டர் டேங்க், ஒவ்வொரு சைட்டுக்கும் வாட்டர் பைப் கனெக்ஷன், இந்த மாதிரி நிறைய அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. இதில் சைட்டாகவும் நம்ம புக் பண்ணிக்கலாம், இல்லை ரெடி டு மூவ் டைப்பில் ஹவுஸ் வேணும்னாலும் நம்ம புக் பண்ணிக்கலாம். இது வடமேற்கு கார்னர் சைட். வீட்டோட மெயின் டோரை வடக்கு பார்த்தபடி கட்டியிருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கிற மொத்த லேண்ட் ஏரியா 4 சென்ட், அதாவது 1750 ஸ்கொயர் ஃபீட். சைட் வந்து 35 அடி அகலமாகவும் 50 அடி நீளமாக இருக்குது. பில்டிங்கை வந்து 1420 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோரில் மட்டும் சிங்கிள் ஸ்டோரி டைப்பில் கட்டியிருக்காங்க. இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். கார்னர் சைட்டுங்கிறதுனால வீட்டுக்கு 2 பக்கமும் ஸ்ட்ரைப்ஸ் அண்ட் டெக்ஸ்டர் டிசைன்ஸும் நைட் டைம்லேயும் அழகாக இருக்கிறதுக்கு நிறைய லைட்ஸும் கொடுத்து ஃப்ரண்ட்டில் சின்னதாக கார்டன் செட்டப்போட எலிவேஷனை நீட்டாக பிளான் பண்ணியிருக்காங்க. மெயின் என்ட்ரன்ஸில் ரெகுலர் என்ட்ரிக்காக சின்ன கேட்டும் கார் பார்க்கிங்காக பெரிய மெட்டல் கேட்டும் கொடுத்துருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே போர்ட்டிகோ, சைஸ் 14x22. வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. வாட்டர் ஃபெசிலிட்டிக்காக ஜலமூலையில் போர் போட்டு பக்கத்தில் தண்ணி தொட்டியும் கட்டியிருக்காங்க. போர்ட்டிகோ பெருசாக இருக்குது. இதில் 2 காரை தாராளமாக நிப்பாட்டலாம். வீட்டோட மெயின் டோரை தேக்கு மரத்தில் ரெடி பண்ணி வடக்கு பார்த்தபடி ஃபிட் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே ஸ்பேசியஸ் லிவிங் ஹால், சைஸ் 16x16. தரைக்கு முழுவதும் 2x4 அடி சைஸில் கிளாசி ஃபினிஷ் வெட் ஃபிட்டேஸ் பதிச்சிருக்காங்க. வெஸ்ட் சைடில் வாலுக்கு பூரா அழகாக வால்பேப்பர் ஒட்டி அதில் பேஸ் கேபினெட் அண்டு சைடில் ஓப்பன் செல்ஸோட பெரிய டிவி யூனிட் கொடுத்துருக்காங்க. சீலிங்க்கு ஜிப்சம் போர்டில் அழகாக ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சு அதில் ஸ்பாட் லைட்ஸ் அண்டு ஸ்ட்ரிப் லைட்ஸும், அது போக சென்டரில் ஒரு பெரிய சாண்டிலர் லைட்டும் மாட்டியிருக்காங்க. அடுத்து ஹாலில் இருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூம் கென்றாரோ, சைஸ் 10x16. ஸ்டோரேஜ்க்காக மேலே லாஃப்ட் செல்ஃபுக்கு பூரா கபோர்ட் ஒர்க் செஞ்சு கீழே வார்ட்ரோப்ஸும் அதுக்கு அட்டாச்சாக ட்ரெஸ்ஸிங் டேபிளும் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் ஜன்னல்களை பூரா சால்வுட்டில் செஞ்சுருக்காங்க. இது அட்டாச்சு பாத்ரூம், சைஸ் 5x10, வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க.
அடுத்து ஹாலில் இருந்து செகண்ட் பெட்ரூம் என்ட்ரு சைஸ் 10x11. இந்த அட்டாச்சு பாத்ரூமோட சைஸும் 5x10. வாஷ் பேசின், ஷவர், மெனோடேவேட்டர், ஹெல்த் ஃபாசெட், டவல் பார், கிளாசெட், மிரர் இந்த மாதிரி எல்லா சானிட்டரி வேர்ஸும் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அடுத்து ஹாலில் இருந்து சவுத் ஈஸ்டில் அமைஞ்சிருக்கிற கிச்சன் வித் டைனிங் ரூம் என்ட்ரு இதோட டோட்டல் சைஸ் 10x16. எல் ஷேப்டு டேபிள் டாப்பை பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் டாப்போட கொடுத்து ஃபுல்லாக கிரானைட் ஃபினிஷிங்கும் அதில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சிங்க் மாட்டியிருக்காங்க. டேபிள் டாப் கீழே ஃபுல்லாக உட்டன் பேஸ் கேபினட்ஸ் அமைச்சிருக்காங்க. மேலே நிறைய ஓவர்ஹெட் கேபினெட்ஸும் எலக்ட்ரிக் சிம்னி மாட்டியிருக்காங்க. எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜுக்காக மேலே எல் ஷேப்டு லாஃப்ட் ஷெல்ஃபு பூராத்துக்குமே கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது டைனிங் ஸ்பேஸ். இந்த கார்னரில் ஹேண்ட் வாஷ் பேசின் ஃபிட் பண்ணுறாங்க. டைனிங் ஸ்பேஸில் பேக் சைடு எக்ஸிட் பிளான் பண்ணி அதுக்கு உட்டன் டோர் மாட்டியிருக்காங்க. படிக்கட்டு கீழே வாஷிங் மிஷின் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் இருக்குது. இது அவுட் சைட் பாத்ரூம். சைஸ் 4x6 இந்தியன் டாய்லெட் டைப். இந்த வீடு நிறைய அம்யூனிட்டிஸ் உள்ள ஒரு பெரிய மெகா டவுன்ஷிப் ப்ராஜெக்டில் அமைஞ்சிருக்கு. லேண்டோட சேர்த்து இந்த வீட்டோட டோட்டல் ப்ரைஸ் 68 lakhs. ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள். மற்ற டீட்டெயில்ஸ் அண்ட் சைட் விசிட்டுக்கு வீடியோவில் இருக்கிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீட்டை பற்றி உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.